லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். Let's welcome Markandeyan sir and Sita ma'am. அம்மா அப்பா வராங்க. உங்க அப்பா அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு இப்ப வந்துட்டாரு. அதானே தேவையில்லாம வராரு. வந்து அசிங்கப்பட்டு தான் போறாரு. விடுங்க. கண்டிப்பா. சீதா. Very very warm welcome sir and ma'am. யூசுவலாக ஒரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் நடக்கும். அதுக்கு பேரு நாங்க மொமெண்ட்னு சொல்லுவோம். அந்த மொமெண்ட் எல்லாம் நடக்கும்போது மத்தவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க ரியாக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. warm welcome sir உங்க ரெண்டு பேருக்கும். ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு. ப்ளீஸ் உட்காருங்க. மார்க்கண்டேயன் சார் சீதாமா நம்ம மத்தியில இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சார் பசங்க என்கிட்ட சொன்னாங்க, தமிழ்நாட்டிலே 2 சவுக்கு தான் இருக்கா. ஒன்னு எங்க வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் சார் கிட்ட, அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு. அது கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அந்த சவுக்கு தேவைப்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பட் so happy to have you over. இந்த தருணத்துல உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பல்கான பிரைஸ் மணி நம்மளுடைய சூப்பர் ஜோடி வின்னருக்கு கிடைக்க போகுதுன்னு. யார் அந்த பிரைஸ் மணி எடுத்துட்டு போக போறாங்க? சும்மா எடுத்து கொடுக்க போறது கிடையாது. 5 போட்டிகள் இருக்கு. அந்த போட்டிகள் நீங்க சிறப்பா வின் பண்ணா மட்டும்தான் நீங்க அதை வின் பண்ண முடியும். கரெக்டா? தெளிவா குழப்பம் இல்லாம இருக்காங்கயா. டைம் ஃபார் us to start சூப்பர் ஜோடி. ஆல்ரைட், நம்ம சூப்பர் ஜோடியோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய பேர் பேஷ் பேஷ். ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? காஃபி. அதுதான் இந்த கான்டெஸ்ட்க்கு பின்னாடி இருக்கும் சீக்ரெட். இப்போ உங்க வைஃப் எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்மளுடைய கிச்சனுக்கு போக போறாங்க. அந்த கிச்சன்ல அவங்களுக்கு காஃபி போட தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னவாக இருக்கும்? காஃபி தூள், சர்க்கரை, பால், சூடு பண்றதுக்கு ஸ்டவ், கப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சிருக்கோம். இப்போ உங்க மனைவி 5 கப் காஃபி போட்டு அங்க தனியா வச்சிடணும். ஓகேங்களா? கணவர்மார்கள் அப்புறம் ஒருத்தராக மேடைக்கு வந்து அவங்க வைஃப் போட்ட காஃபியை டேஸ்ட் பண்ணி இதுதான் என் வைஃப் போட்ட காஃபி அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிக்கிற ஜோடிக்கு ஹையஸ்ட் மதிப்பெண்கள், கண்டுபிடிக்காத ஜோடிக்கு அந்த காஃபி மட்டும் ஃப்ரீ. ஓகேங்களா? சோ மனைவிமார்கள் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கிச்சனுக்கு போலாமா? வாங்க லேடீஸ், போலாமா? ஓகே, சோ லேடீஸ் வாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடியே கமகமன்னு நீங்க போட்ட காஃபி எல்லாம் வந்தாச்சு. இப்போ கணவர்மார்கள் மேடைக்கு வர போறாங்க, கண்டுபிடிக்க போறாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கிறது முன்னாடி உட்கார்ந்திருக்க ராஜா தான். சோ ராஜா, நீங்களே ஃபர்ஸ்ட் வந்துருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மேங்களோட காஃபி எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்டா மேடம்? ஏங்க சீக்கிரமா போய் கண்டுபிடிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட்ங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. காஃபி குடிக்கிறதுக்காகவா இல்ல குடிக்காம இருக்கிறதுக்காகவா தெரியல. கண்டுபிடிச்சிருவாரா? சூப்பர். மேடம், அண்ணிய பார்த்து கண்ணடிக்கிறாரு. இல்ல புரியல. ஜாடைலாம் காமிச்சா? இல்ல அது இல்ல. ஐயா, ஜாடைலாம் காமிச்சா என்ன இந்த மனுஷன் சீட்டிங்லாம் பண்றாரு? இல்ல. ஆக்சுவலி பால் இருந்தாலும் இல்லைனாலும் என் பொண்டாட்டி போடுற காஃபி ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான். யோசிச்சு சொல்லுங்க. கரெக்டா? என்னது இது? நீங்க காஃபி குடிக்க வந்திருக்கீங்களா இல்ல காம்படிஷன் வின் பண்ண வந்திருக்கீங்களா? இது கூட ஓகே தான் மேடம். என்னது? ஐயோ, லாக் பண்ணிட்டுமா ஃபைனலா?
என்னங்க உங்க வைஃப் சூப்பரா போடுவாங்கல்ல காஃபி? சூப்பர்னு நம்மளே சொல்லிக்கிட்டாதான் உண்டு. இதான் 100% இதான். கம்பல்சரி கான்ஃபிடென்ட்டா? கம்பல்சரி காஃபி. இது டீ மாதிரி தான் இருக்கு. காஃபி தான். ஆமா இது டீ தான். ஐயோ காஃபி கிடையாது நிஜமாவே டீ. இல்ல மேடம், இதுதான். கான்ஃபிடென்ட்டா? ஆமா கான்ஃபிடென்ட். ராஜா அற்புதம் கரெக்ட்டா தப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்க வைஃபோட காஃபி ஃபர்ஸ்ட் காஃபி. வா வா வா. இதுவா மேடம்? குடிச்சு பாருங்க. சத்தியமா சொல்றீங்க, உங்க மேல சத்தியமா, உங்க வைஃப் மேல சத்தியமா, இதுதான் உங்க வைஃப் போட்ட காஃபி. எப்பவுமே டீ மாதிரி தானே போடுவேன், இப்போ என்ன காஃபி போட்டிருக்கேன்? இவங்களோட கம்பேட்டிபிலிட்டியை பார்க்கும்போது ஐ அம் ஃப்ளோர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். வெரி வெல் ட்ரைட் ராஜா. இப்போதைக்கு போய் உங்க வீட்டுக்காரமா கிட்ட நல்ல திட்டு வாங்கிக்கோங்க போங்க. அவ்வளவுதான், ராஜா கதை முடிஞ்சு போச்சு. ஏன்டி நீ வேற? சக்கரை விலை எவ்வளவு, பால் விலை எவ்வளவுன்னு கேட்டிருந்தா கரெக்டா சொல்லி இருந்திருப்பான். சும்மா இருங்க. நைஸ், வெரி ஹாப்பி. அடுத்து இந்த கப்ஸ் கிளியர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 5 கப்ஸ் ப்ளீஸ். அடுத்தபடியாக இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண வர போறவர் தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட். வாங்க ரவி, வாங்க, நீங்க தான் வாங்க. ஊத்திக்கும் போ. அரடா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சூப்பர், ஆரம்பிக்கலாமா? இதனால எப்பவும் என் ஒய்ஃபுக்கு நான் தான் டீ போட்டு கொடுத்துருக்கேன். அவ காஃபி போட்டதே கிடையாது. அவ எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருந்தா தானே நான் சொல்ல முடியும். அதனால எல்லாரும் என்னை மன்னிக்கணும். நான் ரொம்ப மனசு வருத்தத்தோட சொல்றேன், நான் இந்த போட்டியிலேருந்து விலகிக்கிறேன். ஐயோ, இப்படி ஒரு மேடையில இத்தனை மக்கள் பார்க்கும்போது மனசை விட்டு தைரியமா பேசுறீங்க பாத்தீங்களா? அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. மனைவிக்காக காஃபி போட்டு கொடுக்கும் கணவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. ஆனா சத்தியமா சொல்றேன், வார்த்தைகளுக்காக நான் திணறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே விலகிக்கிற ஒரு வாக் ஆஃப் கொடுக்கறதெல்லாம் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. ஓகே, சோ நெக்ஸ்ட் கப்பல்ல கூப்பிட போறோம். ரேவதி, உங்க ஹஸ்பண்ட் மேடை கூப்பிடலாமா? வாங்க தங்கராஜ், வாங்க. போங்க போங்க. கண்டுபிடிச்சுவீங்களா? ட்ரை பண்றேன் Okay. மேடம். இது இல்ல. ஓ. கண்ணாலே பேசினால் தலையில கொட்டுவேன். கீழே வைங்க. அடுத்தது. இதுக்கு மேல காஃபி இல்ல சாமி. என்னங்க நீங்க கடைசியா குடிச்சிட்டு வச்சீங்கல்ல, அதான் நான் போட்ட காஃபி. ஏய் ஏய், வெச்சிருங்க. இதுவா? சோ டெஃபினெட்லி ரேவதி, உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். காம்படிஷன் ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு. யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சுவாரோ, உங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டியதா போயிடுமோன்னு ஒரு பயம் எங்களுக்கு இருந்தது. ஆனா நீங்களே சொதப்பி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்காக. நல்லா கை தட்டிடலாமா உங்களுக்காக? வாங்க சார். அடுத்த கப்பல கூப்பிட போறோம். அடுத்து வர போறது பாண்டி. ரெடியா? வாங்க. கண்டுபிடிச்சிடுறா. சரி என்ன பாண்டி பிரேயர்ல பண்ணிட்டு வரீங்க? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆரம்பிச்சிடலாம் வாங்க. என்னது திருத்தரும் பாக்குறீங்க? இல்ல மேடம், இத குச்சி பாக்குறேன். சொல்லுங்க. இதான் மேடம். என்னது மத்ததெல்லாம் குடிக்கவே இல்லையே? கண்டிப்பா இதான் மேடம். எப்படி சொல்றீங்க? மலருக்கு அவ்வளவா காஃபி போட வராது.
இருக்கிறதுலே எது மோசமான காஃபியா இருக்குன்னு பார்த்து இதுவா தான் இருக்கும்னு நினச்சி சொன்னேன் மேடம். கன்ஃபார்மாக இதான் மேடம். அப்படியே குத்திடுவேன். சாரி. சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனா கரெக்ட். இதுதான் அந்த காஃபி. நான் போய் உட்காரேன் மேடம். போங்க. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச பத்தியா? மார்க்கண்டேயன் சார், நீங்க மேடைக்கு வரதுக்குள்ள கப்ஸ் மாத்திரலாமா ப்ளீஸ்? Okay, so 5 cups again. Okay, so Markandeyan sir, please join us on stage. இதுதான் என் ஒய்ஃப் போட்ட காஃபி. சார், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க இது வரைக்கும் வந்து 4 கப்பல் குடிச்சு பார்த்தே ரொம்ப சொதப்புனாங்க. நீங்க பார்த்து அதுக்கப்புறம் மோந்து பார்த்து அப்படியே முடிவு பண்ணிட்டீங்க. அது எப்படி? நான் எப்பவுமே டிகாஷன் கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி தான் காஃபி குடிப்பேன். அதான் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அப்ப கூட குடிச்சு பார்க்கணும்ல சார்? அது ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவம். என் ஒய்ஃப் போடுற காப்பியோட பக்குவம் எனக்கு தெரியும். ஆஹா, நீங்க சொல்லும் போது எனக்கே வெக்க வருது சார். அவ்வளவு கியூட்டா சொல்றீங்க. கரெக்டா சொல்லிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள். வாட் an inspiration சார். சூப்பரா கை தட்டுங்கப்பா. வாட் true inspiration சார். நீங்க நல்லா கை தட்டுங்கப்பா. சூப்பரா கை தட்டுங்க. Thank you so much sir. Very very well done. Thank you. பா, what an inspiration. குடிச்சு 5 கப்பையுமே பார்த்து உருண்டு பெரண்டு எல்லா பண்ணியும் காஃபி கப்பை கண்டுபிடிக்க முடியாம பார்த்த உடனே அந்த மனம் இருந்தால் போதும் என் மனைவி போட்ட காஃபி தான் அப்படின்னு பேஷ் பேஷ்னு எங்க மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வின்னர். இந்த சுற்றுல 2 பேரும் 20 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்களுடைய அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. டெஃபினெட்லி மார்க்கண்டேயன் சார் அண்ட் சீதாமா உங்களுடைய அக்கவுண்ட்ல இப்போ 20 மதிப்பெண்கள் இருக்கு. And our dancing darlings பாண்டியன் மலர் உங்களுக்கும் 20 மதிப்பெண்கள். மத்தவங்க எல்லாருக்கும் இப்போ 5 கப் காஃபி இருக்கு. நல்லா குடிச்சிட்டு போலாம். அதுக்குள்ள நம்ம எடுக்க போறது ஒரு குவிக் கமர்ஷியல் பிரேக். அடுத்த சுற்றுல உங்களை சந்திக்கிறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் ஜோடி. Stay with us. Welcome back. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் ஜோடி. நம்ம மத்தியில இருக்காங்க 5 அமேசிங்கான கப்புள்ஸ். நம்ம விளையாட போற 2வது போட்டிக்கு நீங்க ரெடியாக இருக்கீங்க நாங்க நம்புறோம். இந்த போல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, வீட்டு பர்த்டே பார்ட்டில எல்லா இடத்துலயுமே விளையாடுற டம்ஷராஜ் அப்படிங்கிறது தான். இப்போ கணவர் மனைவி கப்பலாக மேடைக்கு வர போறீங்க. இந்த போல்ல இருந்து ஒரு சிட் எடுக்க போறீங்க. இந்த சிட்ல இருக்கிறத ஒருத்தர் நடிச்சு காட்ட போறீங்க. நடிச்சு காட்டுறது மட்டும்தான், செய்கை மட்டும்தான். வார்த்தைகள், அசைவுகள், வார்த்தைகளால் சொல்வது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ரெடியா இருக்கீங்களா? முதல்ல வர போறது யார் 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 யாரு? வாங்க ராஜா மேகலா வாங்க. ஓகேயா? ரெடியா இருக்கீங்களா? ஆல்ரைட், இந்தாங்க சிட் எடுத்துருங்க. இங்க இருக்க போறேன். நீங்க வாயில அசைக்க கூடாதுடா. ஓகேயா? லெட்ஸ் ஸ்டார்ட். ரெடி? ஏய், புரியல. என்ன பண்ற? நான் என்னடா? ஜெகன்மோகினியா? என்னடி? ஐயோ, முனி. ஐயோ, ஈவில் டெட். அண்ணிய பார்த்தா பேய் மாதிரியா தெரியுது? தெரியும் மேடம். 3யா? ஐயோ, அவங்க பண்ணது புன்னகை மன்னனுங்க. இத கூட கண்டுபிடிக்க தெரியல. வாங்க இந்த சைடு. சைடுபடாதீங்க. போங்க போங்க. பரவாயில்லை. என்ன காமிச்சிருக்கலாம்ல மன்னனுக்கு. ஏதாவது சொல்லிட போறேன். போடி. உமா, அடுத்து நம்ம தான் போலாமா? ராஜா மேகலா, இந்த ரவுண்ட்லயுமே நீங்க உங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணல.
அடுத்தது யாருக்கு போறோம்? ரவி, உமா, நீங்களே வந்துருங்க. ஓகே, சோ யார் நடிக்க போறா? நான் தான். ஓகே, சோ வைஃப் தான் ஆக்ட் பண்றாங்கன்னா நீங்க இந்த சைடு வந்துருங்க. ரெடிங்களா? எடுங்க. அச்சச்சோ. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? And your time starts now. நான் உமா நான் என்ன பண்றான்? என்னோட என்னவா இருக்கும்? தெரியலையே. நான் பொண்டாட்டி தாலி இல்லையா? Last 5 seconds. பொண்டாட்டி உங்க தம்பிக்கு ஏத்ததான். பொண்டாட்டி இருக்கா? 3 பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். கண்டுபிடிச்சிட்டாடி. எஸ். ஐயே. சூப்பர். ஐயோ, லாஸ்ட்ல அந்த மில்லி செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. பொண்டாட்டி சொன்னா கேட்கணும்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? பண்றதுதானோ? எங்க கதைன்னு சொல்லியிருந்தா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருப்பேன். Thank you ரவி and உமா, very well done. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. நீங்க நல்லா நடிச்சீங்க. ஆனா நீங்க வேற மாதிரி. போய் உட்காருங்க. ஓகே மேடம், தேங்க்ஸ். And அடுத்தபடியாக வர போறது ரேவதி தங்கராஜ். வாங்க. ஓகே. Ready? Ready, madam. Your time starts now. அன்பேவா? செயினா? லாக்கர்? வளையல்? நம்ம வீட்டு பிள்ளையா? புரியல. 1000 ஒருவன்? Last 10 seconds தான் இருக்கு. வேற ஏதாவது சொல்ல ரேவதி. 3 செயினா? 2 1 ஜொல்லா? டைம் அப். ஒண்ணுமே புரியல மேடம். இல்ல, ஆக்சுவலி நீங்க என்ன நடிக்க ட்ரை பண்ணீங்க? அது அலிபாபாவும் 40 திருடர்களும். 40 எங்க வந்துச்சு? அவரு என்ன பண்ணுவாரு? குகைக்குள்ள இருக்க தங்கத்துல எடுத்து ஒளிச்சு சரி வச்சிட்டாருல. சரி, நைஸ் கை தட்டிடுங்க. நல்லா ட்ரை பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. Thank you, madam. கூட்டி எந்த போயிடுங்க. பொண்ணு இல்லையே. கூட்டி போயிடுங்க. மலர் பாண்டி வாங்க. ரெடியா? ஈஸியா? ரெடியா? And your time starts now. மூணு எழுத்தா? நடுவுல இருக்க எழுத்தா? காத்து வகையில 2 காதுல. அப்படி குத்தணும்னா கொன்னுடு. என்ன இப்படி பண்ணா என்னத்த கண்டுபிடிக்கிறது? வேற ஏதாவது பண்ணிக்காமி. என்ன பண்றாம தெரியலையே. நீ Last 10 seconds. நீர் பறவையா? வேற ஏதாவது சொல்லு. Time up. ஏய் என்ன? என்னன்னா? ஒண்ணு இல்லைங்க. என்ன சொல்லு. வெந்து தணிந்தது காடுடா. வெந்து தணிந்தது காடா? ஆமா மேடம், அதுக்கு தானே நான் ஆக்ஷன் பண்ணேன். ஆமா. இப்படின்னா எனக்கு என்ன புரியும்? வெந்து தணிந்தது காடு. கூட்டிட்டு புரியலையா போப்பா. உனக்கு? வா. கஷ்டம்தான்பா. அது ஒழுங்கா சொல்ல இது கூட வேண்டியது. புரியாதா உனக்கு? On that note, அடுத்த கப்பல கூப்பிட போறோம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவர் வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த சுற்றுல கூட
வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மார்க்கண்டேயன் சார் அண்ட் சீதாமா வாங்க வாங்க சார். அம்மா தான் நடிக்கிறாங்களா? ஓகே எடுங்கம்மா. காதலிக்க நேரமில்லை. கரெக்டா சொல்லிட்டீங்க சார். ஆனா எனக்கு சத்தியமா எனக்கு எப்படின்னு புரியல. ஏன்னா 4 கப்பலுக்கு வரைக்கும் உருண்டு பரண்டு நடிச்சிட்டாங்க. வேற வேற பதில் தான் வந்தது. ஆனா நீங்க எப்படி பார்த்து ஊன்றீங்க, அவங்க சிரிக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க, புரியலையே. நாங்க கல்யாணம் பண்ணி போய் பார்த்த முதல் படம். இந்த படத்தை எப்ப பார்த்தாலோ பேசினாலோ சீதாவோட முகத்துல ஒரு வெக்கம் கலந்த சிரிப்பு வரும். இப்பவும் அதே சிரிப்பு வந்துச்சு. அதான் சொன்னேன். So cute. ஐயோ ஐயோ அம்மா கண்ணிலேயே கண்டுபிடிச்சிருப்பாரோ? சூப்பர்ல. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது சார் நாங்க என்னடா வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எங்களையே நாங்க கேட்டுக்கிறோம். வார்த்தைகளே இல்லாமல் மௌனமாக நீங்க கண்ணுக்கு கண்ணு பேசிக்கொள்ளும் அந்த 1000 வார்த்தைகள் நம்மளால வார்த்தைகளால சொன்னாலே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. உண்மையிலேயே இன்னைக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க நம்பிக்கை கொண்டு வரது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். உண்மையிலேயே பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ப்ளீஸ் நீங்க உட்காந்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.